இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான்ப்பா இந்த வீடியோல ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, த லெஜெண்ட் சரவணன் இருக்காருல்ல, அவரோட இரண்டாவது படத்துக்கான ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா போஸ்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. எஸ், அவருக்கான லுக் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. துரை செந்தில்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொன்ன நியூஸ் தான். இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அவரு ஒவ்வொரு ஹீரோவையும் எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியும். இப்ப ரீசெண்டா கருடன் படத்துல சூரிய எப்படி பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் எப்படி மாத்தி விட்டாரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரியே ஒரு ஆக்ஷன் படமா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கறது. இதுக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிஆர் இருக்காருல, அவரோட 50வது படத்தை டைரக்ட் பண்ண போறது சுதா கொங்கரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. எஸ், எஸ்டிஆர் இப்ப தங் லைஃப் படத்தோட ஷூட் முடிச்சிட்டாரு. எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட் முடிச்ச உடனே 50வது படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமா இருக்க போது இவங்க 2 பேர் சேர்ற இந்த படம் அப்படிங்கிறது. இதுக்கடுத்துதான் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் அட்லியோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த படம் ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் கூட யார்ப்பா பண்ண போறா, அந்த ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சல்மான் கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்துதான் பாட்டில் தாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்குது. தினகரம் சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இந்த படத்தை டெபியூட்டா டைரக்ட் பண்றாரு அப்படின்னு இருக்க. குரு சோமசுந்தரம் லீடா பண்றாருப்பா. சந்தனா நடராஜன், ஜான் விஜய், மாறன், ஆண்டனி இவங்க எல்லாமே இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு இருக்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, நீலம் ப்ரொடக்ஷன்ல வர இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதுல உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.